Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe mangai sambar. செய்யறதுக்கு 2 ஒட்டு மாங்காய், 2 முருங்கைக்காய், 1/2 கிலோ அவரைக்காய், 6 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு காயில மாங்காவும் ஒரு காய் இருக்கும் எல்லாருக்கும். மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக மாங்காய் சாம்பார் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நான் சொன்ன காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மாங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன குக்கரில் 1/2 கப் ஃபுல்லாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் எடுத்திருக்கேன். டோட்டலாக 1.25 கப் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு வேகிறதுக்கு துவரம்பருப்புக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடில் கடாயை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய், பொடிசாக நறுக்கின வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு கோல்டன் கலர் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கிறேன். நான் 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் நம்ம கட் பண்ண அவரைக்காவை சேர்த்து கட் பண்ண முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பு பார்க்கலாம். அது 2 நிமிஷம் வதங்கட்டும். துவரம்பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு மேஷ் பண்ணுற கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். வீட்டு சாம்பார் பொடி 5 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும் துவரம்பருப்பு நமக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். காய்கறி 2 நிமிஷம் வதங்கினதும் துவரம்பருப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம மாங்காய் ஆட் பண்ணலாம். முன்னாடியே மாங்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் கரைஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணுறோம். ஒரு 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாங்காய் ஆட் பண்ணலாம். இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீடு இல்லாமல் ஆட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன அளவு ஒரு 5-6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கருக விடாமல் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தாளிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ சாம்பார் ஓப்பன் பண்ணாலும் சாம்பார் வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தாளிப்பு ரொம்ப முக்கியம் சாம்பாருக்கு. மாங்காய் சாம்பார் சர்வ் பண்ண ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.